முன்னெல்லாம் நான் கார் வீடுன்னு பெரிய விஷயங்களை மட்டும்தான் என் லிஸ்ட்டில் போடுவேன். ஆனால் இப்போ அப்படி பண்ணுறதில்ல. இப்போ எல்லாத்தையுமே என் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன், எதுவுமே விடுறதில்ல. அதனால நீங்களும் உங்கள் லிஸ்ட்டில் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ 3வது வகை கோல்ஸ் பற்றி பார்ப்போம். அதுதான் பர்சனல் டெவலப்மெண்ட். அந்த கோல்ஸை எல்லாம் ஒன்றா சேருங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, தெளிவான முடிவெடுக்கிறது, ஒரு பேச்சாளராக இருக்கிறது, ஒரு லீடராக இருக்கிறது, புதுசாக ஒரு மொழி கற்றுக்கிறதுன்னு எல்லா விதமான திறமைகளையும் வளர்த்துக்கிறது தான் இது. சரி, ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றி பேசுறது அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லை தான். ஆனால் அதை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கையில் நெகட்டிவ் விஷயங்களும் ஒரு பகுதி தான். இந்த ஆட்டிடியூட் பிரச்சனைகள் தோட்டத்தில் வளர்ற களை மாதிரி. இது வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமான ஒன்று. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் அப்படிங்கிறது சகஜமான விஷயம். அது உங்களை ஜெயிக்க வைக்காது, ஆனால் அது இருக்கிறது சகஜம். அது வாழ்க்கையோட ஒரு பகுதி. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் கருத்தப்படி நீங்க இந்த நெகட்டிவான விஷயங்களை கையாள கத்துக்கணும். அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அதை எப்படி டீல் பண்ணணும்னு பாருங்க. இது எதனாலனா, இது நன்மைக்கும் தீமைக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய போர். நானும் மிஸ்டர் ரெனால்ட்ஸோ இந்த வருஷம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மகா யுத்தம் அப்படின்ற ஒரு புது புக் எழுதுறதுல வேலையா இருக்கும். இங்க உண்மையாவே ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. நீங்க பிறந்த அந்த நிமிஷமே நன்மைக்கும் தீமைக்கும், இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும், நெகட்டிவுக்கும் பாசிட்டிவுக்கும், கொடுங்கோன்மைக்கும் மக்களாட்சிக்கும், அந்த கலைகளுக்கும் மனுஷனோட உழைப்புக்கும் நடுவுல இருக்கிற இந்த போர்ல நீங்களும் சேர்ந்துட்டீங்க. நிஜமாவே இந்த போர் நடந்துட்டு தான் இருக்கு. நல்லது தன்னைத்தானே தட்டி எழுப்பி ஆக்டிவா இல்லைன்னா அப்புறம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கெட்டது தான் வந்து சேரும். இது ஒரு போர். மனரீதியா, உடல் ரீதியா, பண ரீதியா நடக்கிற போர். விடாமுயற்சிக்கும் சோம்பேறித்தனத்துக்கும், வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில நடக்கிற போர். ஆனா இதோட அர்த்தம் என்னன்னா, சும்மா இருக்கிறத விட முயற்சி செய்யறது தான் மேலானது. நீங்க ரொம்ப நேரம் ஓய்வு எடுத்தீங்கன்னா காடு வந்து ஊரை முழுங்கிடும். ஆனா இந்த நன்மை தீமை போற பத்தின ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நன்மைக்கு முன்னாடி தீமையால ஈடு கொடுக்க முடியாது. ஆனா நல்லது எப்பவும் ஆக்டிவா இருக்கணும். மனுஷனோட உழைப்புக்கு முன்னாடி கலைகளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் வரும்? உங்க கால் வரைக்கும் வந்து சுத்திக்கும். அதே நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சா அதை எவ்வளவு தூரம் விரட்டலாம்? உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் தள்ளி வைக்கலாம். அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. ஆனா நீங்க ஆக்டிவா இருக்கணும். ரொம்ப ஓய்வெடுத்து இந்த போர்ல தோத்துடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நெகட்டிவான விஷயங்களே நீங்க கையாளணும். அதுக்குள்ளேயே வாழணும்னு அவசியம் இல்லை. அதையே நினைச்சிட்டு இருக்கவும் தேவையில்லை. ஆனா அதை டீல் பண்ணி தான் ஆகணும். இது ஏன் கருத்து. சரி, இந்த நன்மை தீமை போர், அந்த கலைகள் எது நெகட்டிவ்னு நீங்க முதல்ல அடையாளம் கண்டுக்கணும். அப்புறம் அதை சரி செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற சில ஆட்டிடியூட் பிரச்சனைகளை பத்தி ஒரு லிஸ்ட் போடுவோம். எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது அலட்சியம். நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வாரம் நீங்க காட்டுற அலட்சியம் அதை சரி பண்ண ஒரு வருஷம் கூட ஆகலாம். இது அவ்வளோ ஒர்த் இல்லை. அப்போ நாம எதுல கவனமா இருக்கணும்? இதோ அந்த லிஸ்ட். நீங்களே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணாலும் நானும் வச்சிருக்கிற அதே லிஸ்ட்டை தான் நீங்களும் வச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ராத்திரி புதுசா எதையும் நம்ம பார்க்க போறதில்ல. இது உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துற ஒரு செஷன் தான், பாடம் எடுக்கிற செஷன் இல்லை. ஆனா இன்னொரு தடவை இதை பத்தி பேசுறதுல தப்பில்லை. இதோ அந்த லிஸ்ட். மனப்போக்குல இருக்கிற நோய்கள். முதல்ல அலட்சியம். எதை பத்தியும் கவலைப்படாம தோலை குலுக்கிட்டு போறது. அவனுக்கு எதை பத்தியும் அக்கறை இல்லை, அப்படியே சும்மா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதைத்தான் வாழ்க்கையை ரொம்ப மென்மையா அணுகிறதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எதுலையாவது ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு வெறி வரணும். இன்னும் அதிகமா முயற்சி பண்ண, நிறைய படிக்க, உங்க லட்சியங்களை முடிவு பண்ணி அதை அடைய என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஒருத்தர் என்கிட்ட ஒரு முறை கேட்டார், யார் கூடயாவது சேர்ந்து வேலை செய்யணும்னா அவங்க கிட்ட இருக்கிற எந்த பண்பை நீங்க முதல்ல பாப்பீங்கன்னு. நான் முதல்ல எதை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? நம்பர் 1, ஆழ்ந்த உணர்வு, ஸ்ட்ராங் ஃபீலிங். ப்ளீஸ், எதுலையாவது ஒரு வெறியோட இருக்கிற ஒருத்தரை என்கிட்ட விடுங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. ஆனா அவங்க அதை முழுசா நம்பணும். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இதுதான் ரகசியம். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்க முழு பலத்தையும் போடுங்க. எதை செஞ்சாலும் முழு ஈடுபாடோட செய்யுங்க. அது சீக்கிரமே உங்களுக்கு புது வாய்ப்புகளை தரும். இல்லனா நீங்க வேற எதையாவது செய்யணுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். அப்படியே முழுசா இறங்குங்க, பாருங்க, அது கண்டிப்பா உதவும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு திசையை தேர்ந்தெடுங்க.
அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அந்த வழியில போங்க. சும்மா உன்னை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருங்க. யாராவது கேட்கலாம், ஆமா, ஆனா அது தப்பான பாதையா இருந்தா என்ன பண்றதுன்னு. அது தப்பான வழினா நீங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். தப்பான பாதையில போயிட்டு இருக்கோமேன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு 25 வருஷம் ஆகாது. அன்னைக்கு என் ஸ்டாஃப் கிட்ட சொன்னேன், வெற்றிக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு விஷயம்னா அது கஷ்டங்கள் தான். ஒண்ணுமே நடக்கலன்னா கடவுளை வேண்டிக்கோங்க. அடுத்தது சந்தேகம். சந்தேகம்ங்கிறது ஒரு கொள்ளை நோய் மாதிரி. அதுலயும் ரொம்ப மோசமானது தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது. நிறைய சந்தேகங்கள் இருக்கு, ஆனா இதுதான் ரொம்ப மோசம். ஒருத்தன் தன்னைத்தானே சந்தேகிப்பான். இது அவனுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்குமான சந்தேகம், அவனால நல்லா செய்ய முடியுமான சந்தேகம், அவனால அவ்வளவு சம்பாதிக்க முடியுமான சந்தேகம், எல்லாத்தையும் சாதிக்க முடியுமான சந்தேகம். இதையே வேலையா வச்சிருக்கிற ஒருத்தரோட எதிர்காலம் எவ்வளவு மோசமா பாதிக்கப்படும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ இதுக்கான வழி என்னன்னா, இந்த நாணயத்தை திருப்பி போடுங்க. ஒரு நம்பிக்கையாளரா மாறுங்க. நம்புறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு உங்களை நீங்களே நம்புறது. இப்போ அந்த 3ம் உங்களை எதுவும் பண்ணலன்னா இது கண்டிப்பா பண்ணும். அதுதான் கவலை. அது ஒரு பயங்கரமான வியாதி. கவலை உடம்பு சரியில்லாம ஆக்கும். சமூக பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்னு எல்லாத்தையும் உருவாக்கும். இது எல்லாவற்றையும் அழிச்சிடும். இது எவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு தெரியும். எனக்கும் ஒரு காலத்துல இந்த பழக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. நான் ஒரு மிகப்பெரிய கவலைப்படுற ஆளுன்னு பேர் எடுத்திருந்தேன். இந்த கவலைப்படுற பழக்கத்தை விடுறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷம் அவ்வளவு லேசா இல்லை. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான வருஷங்கள்ல அதுவும் ஒன்று. ஆனா கடைசியா அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். இப்போ கவலையே இல்லாம ஒரு அருமையான வாழ்க்கை வாழ முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, கவலைய நான் எப்படி விட்டேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அதை விட்டு தள்ளுங்க. அது யாருக்கு வேணும்? இது சுலபம்னு நான் சொல்லல, ஆனா இத செஞ்சா அதுக்கு ஏத்த பலன் கிடைக்கும். நான் எப்படின்னு கத்துக்கிட்டேன், உங்களாலையும் முடியும். அடுத்த வியாதி அதிகப்படியான எச்சரிக்கை. ஒருவேளை இப்படி நடந்தா என்ன பண்றதுன்னு நான் முன்னாடி யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா எல்லாத்துலயும் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நீங்க பிறந்த அந்த நிமிஷமே ரிஸ்க் ஆரம்பிச்சிடுச்சு. முயற்சி பண்றது ரிஸ்க்னு நீங்க நினைச்சா முயற்சி பண்ணாததுக்கான விலையை நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும். அப்போ பாருங்க, முதலீடு பண்றது ரிஸ்க்னு நினைச்சா முதலீடு பண்ணாததுனால வர்ற நஷ்டத்தை பாருங்க. எல்லாமே ரிஸ்க் தான். கல்யாணம் பண்ணிக்கிறது ரிஸ்க், குழந்தை பெத்துக்கிறது ரிஸ்க், பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரிஸ்க், காசை முதலீடு பண்றது ரிஸ்க் தான். இது எல்லாமே ஒரு ரிஸ்க் தான். வாழ்க்கை எவ்வளவு ரிஸ்க்னு நான் சொல்றேன் பாருங்க. நீங்க இங்கிருந்து உயிரோட வெளியே போக போறதில்ல, அதுவே ஒரு ரிஸ்க் தான். பாதுகாப்பு வேணும்னு கேட்காதீங்க, சாகசம் வேணும்னு கேளுங்க. 100 வருஷம் ஒரு மூலையில பாதுகாப்பா இருக்கிறத விட 30 வருஷம் சாகசமா வாழ்றது எவ்வளவோ மேல. அப்புறம் ஒண்ணு, நீங்க எவ்வளவு காலம் வாழ்றீங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றீங்கிறது தான் முக்கியம். அடுத்த விஷயம் அவநம்பிக்கை. எப்பவும் கெட்டதையே பார்க்கறது, பிரச்சனையா பார்க்கறது, கஷ்டமா பார்க்கறது. இது ஒரு கொடிய நோய் மாதிரி. ஒரு காரியத்தை ஏன் செய்ய முடியாதுன்னு எல்லா காரணத்தையும் இது தேடிக்கிட்டு இருக்கும். பாவம், இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும். இவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எப்பவும் பாதி காலியா தான் தெரியும். ஆனா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு அது பாதி நிறைஞ்சி இருக்கிற மாதிரி தெரியும். ஒரே அளவு தண்ணி எப்படி 2 பேருக்கு வேற வேற மாதிரி தெரியுது? பதில் என்னன்னா, எல்லாம் நீங்க பார்க்குற பார்வையில தான் இருக்கு. இவங்க எது சரிங்கிறத பார்க்க மாட்டாங்க, எது தப்புன்னு தான் தேடுவாங்க. நல்ல குணங்களை பார்க்க மாட்டாங்க, குறைகளை தான் தேடுவாங்க. அப்புறம் அந்த குறையை கண்டுபிடிச்சதும் சந்தோஷப்படுவாங்க. எவ்வளவு கேவலமான விஷயம் அது. நம்ம வாழ்க்கை பெரும்பாலும் விஷயங்கள் எப்படி இருக்கோ அதால பாதிக்கப்படுறதில்ல, நாம அதை எப்படி நினைக்கிறோமோ அதால தான் பாதிக்கப்படுது. சரி, எதிர்காலம் 5 நிமிஷம் நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த 5 நிமிஷத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அது உங்க பொருளாதாரத்தையே அரிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில நீங்களே உங்க வருத்தத்துல மூழ்கி போயிடுவீங்க. நான் இதை தெளிவா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். இதை மறந்துடாதீங்க. இது ஒரு கொடிய நோய். நீங்க ஆரம்பிக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் அழிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க. ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம், நாளைக்கு மனரீதியா, தனிப்பட்ட முறையில, சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா இந்த போர்ல நீங்க தான் ஜெயிக்கணும். இதுவும் அதுல ஒரு பங்கு தான். சரி, கடைசி விஷயம், உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு நாள். உங்க வாழ்க்கையை ஒரே நாள்ல மாத்தக்கூடிய 4 உணர்வுகளை பத்தி நான் சீக்கிரமா சொல்றேன். உணர்வுகளுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையோட திசையே மாத்த ஒரு சின்ன விஷயம் போதும். இதோ அந்த 4 விஷயங்கள். நம்பர் 1, அருவருப்பு, டிஸ்கஸ்ட்.
ரொம்ப பவர்ஃபுல்லான உணர்வு இது. இதுக்கு மேலே என்னால் முடியாது, போதும் அப்படின்னு அந்த அருவருப்பு சொல்லும். பாருங்க, அதுதான் அந்த நாளா இருக்கலாம். நீங்க போதும்னு சொல்ற அந்த நாள். அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா போதும்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு தான் உங்க மாற்றத்தோட ஆரம்பம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான நாள்.